Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டான ஒரு பாஸ்தா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நம்ம கடைகளெல்லாம் வந்துட்டு பாஸ்தா வந்து ரெடிமேடா வாங்கி நம்ம வீட்ல வந்துட்டு குக் பண்ணி வந்து சமைச்சு சாப்பிட்டுருவோம். இன்னைக்கு நம்ம வீட்லயே வந்துட்டு இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம ரொம்பவே ஈஸியா வீட்ல வந்து எப்படி பாஸ்தா செய்யலாம் சொல்லி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பாஸ்தா செய்யறதுக்கு உங்ககிட்ட கோதுமை மாவு இருந்தாலே போதும், நம்ம ஈஸியா வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கோதுமை மாவை இந்த மாதிரி சப்பாத்தி போல் பார்த்தீங்கன்னா திரட்டி வந்து எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு அதாவது மூடி இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக வந்து கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ண அந்த ரவுண்ட்ஸை வந்துட்டு கையில் எடுத்து இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு கையில் உருட்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எடுத்துக்கு வரோம். ஸோ ஒரு சைட்லேருந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரோல் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அந்த எண்ணில் வந்துட்டு அந்த மாவையும் சேர்த்து லைட்டாக அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சி லைட்டாக அழுத்தி விட்டோம் அப்படின்னா அது அப்படியே வந்து ஒட்டிக்கும். நம்ம வேறு இதை வச்சும் ஒட்டணும் அப்படின்னு வந்து அவசியம் கிடையாது. சில பேர் கோதுமை மாவை கலக்கி வந்துட்டு அதை வந்து ஒட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒட்டினா கூட ஒட்டிக்கலாம். பட் நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு தடவை லைட்டாக அந்த மாதிரி ரோல் பண்ணோம் அப்படின்னா ஈஸியான பாஸ்தா பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடும். ஸோ இதே மாதிரி பார்த்தோம்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து வாட்டர் வந்து கொதிக்கணும். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பாஸ்தாவை இது கூட வந்து சேர்த்துடலாம். ஸோ ஒன்று ஒன்றா பார்த்திங்கன்னா சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வந்து வேக வச்சு வந்து எடுத்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட வேகிறதுக்கு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரை இருக்கும். சீக்கிரமாகவே வந்து வெந்துடும். பாருங்கள், நம்மளுக்கு வெந்தோடனே அது நல்ல சைஸ் வந்து டபுளாகி வந்துருக்கு. பாஸ்தா வெந்துருச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிது அப்படின்னா பாஸ்தா வந்து மேலே வந்து மிதந்துடும். ஸோ அந்த மாதிரி மேலே வந்துட்டு அப்படின்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் வாட்டரை ஒரு தடவை வாஷ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இது கூட சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ அதை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவு கேரட் வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் அளவு கேரட்டை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறினாலும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கட் பண்ண பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கட் பண்ண முட்டைக்கோசும் வந்து சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் எதனாலும் இது கூட வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நம்மளுடைய இஷ்டம் தான். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலந்துட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி வச்சு பாருங்கள். ஸோ இந்த முட்டைக்கோஸ் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு, உங்களுக்கு பார்க்க தெரியும். ரொம்ப வந்து கம்ப்ளீட்டாக வந்து வேகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 50% அளவு குக் ஆனாலே போதும். நம்ம ஹை ஃப்ளேம் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாம் ஈஸியாக வந்து குக் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கேப்சிகம் பட்டாணி வந்து சேர்த்துக்கலாம். பட்டாணி வந்துட்டு நான் அவிச்சிட்டு வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து செய்யலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு வந்து சேர்த்துருக்கேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட தக்காளியை அரைச்சி கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கிறது தான். சேர்த்துட்டு இதெல்லாம் பச்சை வாசனை எல்லாமே போகணும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் காலிஃப்ளவர், ஸ்வீட் கார்ன் எது சேர்க்கறனாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வந்து பச்சை வாசனை வந்து போகட்டும். அதனால் கைவிடாமல் வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம சாஸ் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிடலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட எந்த ஒரு சாஸுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதுக்கு பதிலாக கரம் மசாலா, அதுக்கப்புறமா சில்லி பவுடர் மற்ற எல்லாமே வந்து சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லி சாஸ் வந்து இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சாஸ் இல்லைன்னா நீங்கள் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மல்லித்தூள், சீரகத்தூள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி ரெட் சில்லி சாஸ் வந்து சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி க்ரீன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ் வந்து யூஸ் படுத்தியிருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் சேர்க்குற எல்லாமே இந்த ஆப்ஷன் தான். பட் இதை சேர்த்து செய்யும் போது எக்ஸாக்டாக அப்படியே கடையில் கிடைக்கக்கூடிய நம்மளுக்கு அந்த பாஸ்தா டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இது சேர்த்ததுக்கப்புறமா இது கூட டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து தேவையான அளவு வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷன் தான். நம்ம சேனலில் ஆல்ரெடி டொமேட்டோ சாஸ் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கலந்துட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பாஸ்தாவில் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். ஸோ அதனால் அந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க.
இப்போ பார்த்தோம்னா தெரியும் நல்லா கிரேவி மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம இதை அப்படியே சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடலான்னு கூட சாப்பிடலாம். டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் அவிச்சு வச்சுருக்க அந்த பாஸ்தா இது கூட வந்து சேர்த்துடலாம். நீங்கள் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ் வாட்டரில் ஒரு தடவை நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த வலுவழுப்பு தன்மை நம்மளுக்கு வந்து போகும். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்குகிற பாஸ்தாவோட இது ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். சேர்த்து நல்லா வந்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் டச் வந்து கொடுத்துடலாம். அதுக்கு கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம டொமேட்டோ சாஸ் வந்து அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே வந்து அதிகமாகும். உங்கள்கிட்ட டொமேட்டோ சாஸ் இல்லை அப்படின்னா நம்ம சேனல் ஆல்ரெடி எப்படி செய்யணும்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் வந்து ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இது டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட சாஸ் இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கரம் மசாலா, அதுக்கப்புறமா சில்லி பவுட்ரு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது கூட கொரியாண்டர் பவுடர் எல்லாமே வந்து சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் ஒரு இதை கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியாக வீட்டிலே செய்யக்கூடிய ஹெல்த்தியான கோதுமை பாஸ்தா இன்றைக்கி நம்ம எப்படி செய்யலாம் சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார்